நகரப்பேட்டை. வெல்கம் டு இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் மஞ்சரைப்பேட்டை பவர்ட் பை ஆச்சி மசாலா. நான் உங்கள் ஸ்ரீதர். நான் இன்னும் பாலக்காடில் தான் இருக்கேன். இப்போ நான் பாலக்காடு பேலஸ் பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன். இந்த இடம் ஒரு காலத்தில் பேலஸாக இருந்திருக்கு. ஆனால் இப்போது இது ஒரு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் சென்டராக மாறிடுச்சு. ஃபேமஸ் ரைட்டர் சசி தரூருடைய வீடும் இதுதான். இந்த பேலஸ் இயற்கை அழகு சூழ்ந்த ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையலில் யார் என்ன ரெசிபி செஞ்சு கலக்குறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் மஞ்சரைப்பேட்டை பவர்ட் பை ஆச்சி மசாலா. இன்னைக்கு எங்கள் ஊர் சமையலில் ஒரு சூப்பர் ரெசிபியோட ஒரு மேடம் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் ஜெயஸ்ரீ. ஓகே, இன்னைக்கு அஞ்சரைப்பேட்டை நிகழ்ச்சியில் என்ன ரெசிபி செய்ய போகிறீங்க? ட்ரெடிஷ்னல் கேரளா புட்டு, சைட் டிஷ் கடலைக்கறி. ட்ரெடிஷ்னல் கேரளா புட்டு, சைட் டிஷ் கடலைக்கறி. சொல்கிறதுக்கே நிறைய நேரம் ஆகுது, பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இல்லை, சீக்கிரமாக பண்ணிடலாமா? பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அது செய்யறதுக்கு தேவையான பொருள்லாம் ரெடியாக இருக்கா? ரெடியா. என்னென்னு பார்த்துடலாமா? ஊற வச்சு பொடிச்ச பச்சரிசி, சின்ன வெங்காயம், மஞ்சப்பொடி, கோகனட் ஆயில், வேவிச்ச கடலை, பெரிய வெங்காயம் 2, ஊற வச்ச கொண்டக்கடலை, தக்காளி, கஸ்கஸ், தனியா பவுடர், கறி லீவ்ஸ், புதினா, கொத்தமல்லி, ரெட் சில்லி பவுடர், தாளிக்க ஜீரா, மிளகு, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், தேங்காய், உப்பு, பூண்டு, இஞ்சி. ஓகே, தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் உங்களை பற்றி உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். நான் ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு ரெண்டு குழந்தைகள், ஒரு டாட்டர், ஒரு சன். டாட்டர் கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே. சன் படித்து முடிச்சிருக்கேன், பிடெக் முடிச்சிருக்கேன். ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு? அவர் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஆல்ரெடி அவருக்கு இப்போ ஐ ப்ராப்ளம் பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ண. ஓகே, இப்போ ரெஸ்ட்டில் இருக்கார். ஓகே, சரி. ஓகே, நீங்கள் பாலக்காடில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? 32 இயர்ஸ். பாலக்காடில் உங்களுக்கு பிடிச்ச இடங்கள்லாம் என்ன இருக்குது? நாங்கள் பிறந்து வளர்ந்த ஊர். எந்த ஊர்? புதுக்கோடு. பாலக்காடுலேருந்து எவ்வளோ தூரம் ஆகுது? 35 கிலோமீட்டர்ஸ். 35 கிலோமீட்டர்ஸ். ஓகே மேடம், இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க. பாட்டெல்லாம் தெரியாது, சும்மா ஒரு 2 லைன். மலையாள பாட்டே பாடலாம், ஹிந்தி பாட்டு வேணாலும் பாடலாம். வேண்டாம் தெரியாது. வேண்டாம். சரி, ஓகே. டிப்ஸ் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? டிப்ஸ்னா, இந்த வெங்காயம் எல்லாம் நறுக்கி, பூண்டு எல்லாம் கையால் நறுக்கின சேஷம் கை ஸ்மெல் வரும் இல்லையா? ஆமாம். அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு லைம் கட் பண்ணி நல்லா சால்ட்டும் லைமா நல்லா மசாஜ் பண்ணிக்கிண்டா கையில் உள்ள ஸ்மெல் எல்லாம் போயிடும். தேங்க்யூ ஸோ மச். நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொன்னீங்க. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட் புட்டு செய்யலாம். புட்டு செய்யலாம். அது ஸ்டீம் பண்ணி ஆகும்போது சைட் டிஷ் சைடாக பண்ணிக்கலாம். ஓகே, புட்டு செய்யறதுக்கு முதல்ல என்ன செய்வோம்? குக்கர் எடுத்து கேஸ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு ஸ்டீம் வர வைக்கணும். ஓகே, முதல்ல கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, கேஸ் ஆன் பண்ணியாச்சு. குக்கரை வச்சாச்சு. இப்போ குக்கரில் ஹாஃப் அண்டு தண்ணி விடணும். அரை குக்கர் வரைக்கும் தண்ணி விடணும். இப்போ குக்கரில் ஏற்கனவே தண்ணி இருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? குக்கரை மூடணும். குக்கரை மூடி வச்சிடலாம். ஓகே, குக்கரை மூடியாச்சு. இது ஸ்டீம் வரட்டும். அதுக்குள்ள நம்ம வேற ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கா? என்ன பண்ணணும்? புட்டுக்குழல். இது குக்கர்லயே வைக்கிறதுக்கு கிடைக்கும். சரி, இதுல புட்டு பண்ண போறோம். எப்படி பண்ணணும்? என்ன பண்ண போறோம்? முதல்ல என்ன? அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோமே, சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அது ஹாஃப் அரிசி மாவு, கொஞ்சம் தேங்காய், தென் ஹாஃப் அரிசி மாவு, கொஞ்சம் தேங்காய் போட்டு மூடி ஸ்டீம் பண்ண வைப்போம். ஓகே, முதல்ல இந்த அரிசி மாவு போட்டுடலாமா? இந்தாங்க. கோகனட். ஓகே, அரிசி மாவு போட்டாச்சு. இப்போ கோகனட் போட்டுடலாம் இல்லையா? இந்தாங்க. ஓகே, கோகனட் போட்டாச்சு. இப்போ திருப்பி அரிசி மாவு. கோகனட். ஓகே, இப்போ அரிசி மாவும் திரும்ப போட்டாச்சு. இப்போ மறுபடியும் கோகனட். ஓகே,
போதும். ஓகே ஓகே. இது இப்போ மூடி வைக்கணுமா அப்படியே வைக்கணுமா? மூடி வைக்கணும். மூடி வைக்கணும். ஓகே மூடியாச்சு. ஸ்டீம் வரும்போது வைக்கணும். ஸ்டீம் வரும்போது இதை அது மேலே வச்சிடலாம். வைக்கணும். இப்போ அதுக்குள்ள நம்ம வேற ஏதாவது பண்ணணும். கடலை ரெடி பண்ணோம். கடலை ரெடி அது பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். ஓகே முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஓகே ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, பேன் வச்சாச்சு. அடுத்து கோகனட் ஆயில், மசாலா அதுக்கு முன்னாடி இதுல நல்ல ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதை வச்சிடலாமா? வச்சிடலாம். ஓகே ஓகே வச்சாச்சு. 3 minutes. 3 minutes. சரி இப்போ கோகனட் ஆயில் விட்டாச்சு. அடுத்து மசாலா சாமான வறுக்கணும். என்ன வேணும் முதல்ல? பெப்பர். பெப்பர். சரி. கிராம்பு, ஏலக்காய், பட்டை, லவங்கம் எல்லாம் போடலாம். நல்லா வறுக்கணும். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் போட்டுடலாம். தென் சின்ன வெங்காயம் போடலாம். இப்போ சின்ன வெங்காயத்தையும் போட்டுடலாம். போட்டுடலாம். ஓகே சின்ன வெங்காயத்தையும் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணின அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வறுக்கிற வரை கொஞ்சம் வறுத்துக்கணும். சரி. வறுத்த அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடணும். சரி. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வேற என்ன பண்ணணும்? மஞ்சள் பொடி. ஓகே 1/2 teaspoon மஞ்சள் பொடி போட்டாச்சு. 1 teaspoon மிளகா பொடி. 1 teaspoon மிளகா பொடி. ஓகே 1 teaspoon மிளகா பொடி போட்டு தனியா பொடி. தனியா பொடி 1 teaspoon போட்டாச்சு. அடுத்து தென் கருவேப்பிலை, புதினா எடுத்துருங்க. கருவேப்பிலை, புதினா, மல்லி, அப்புறம் கொத்தமல்லி. பச்சை கொத்தமல்லி. ஓகே மிக்ஸ் பண்ணோம். இது எல்லாத்தையும் போட்டாச்சு. மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க. அடுத்து என்ன பண்ணணும்? இதை ஒரு பவுல்ல மாற்றி அரைக்கணும். ஓகே இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு பவுல்ல மாற்றி அரைக்கணும். நீங்க இப்போ ஏற்கனவே இதை நல்லா போட்டு அரைச்சி வச்சிருக்கீங்க. இதே நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, பேன் வச்சாச்சு. 1 teaspoon கோகனட் ஆயில் விட்டு 1 teaspoon முதல்ல கோகனட் ஆயில் விடணும். ஓகே இந்தாங்க. இதுல கஸ்கஸ் வறுக்கணும். இதுல போட்டு இது இப்போ ஆயில் விட்டதுக்கு அப்புறம் கஸ்கஸாவை இதுல போட்டு வறுக்கணும். கஸ்கஸ் வறுத்து வெடிச்ச அப்புறம் தேங்காய் போடணும். கொஞ்சம் வைங்கோ டெக்கரேஷனுக்கு. ஓகே எல்லா தேங்காயும் போட்டாச்சு. கோகனட் ஆயில் விட்டு கஸ்கஸ் நல்லா வறுத்த சேஷம் தேங்காய் 1 cup போட்டு நல்லா செவக்க வறுத்து ஆஃப் பண்ணி மிக்ஸியில போட்டு நல்லா அரைச்சுக்கணும். இதை இப்போ மிக்ஸியில போட்டு நல்லா அரைச்சுக்கணும். ஓகே நீங்க இப்போ ஏற்கனவே இதை அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. இதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே இப்போ மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சுக்கலாமா? ஓகே கோகனட் ஆயில் இந்தாங்க. ஓகே தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்து எண்ணெய் காஞ்சதும் ஜீரா போட்டுலாம். 1/2 teaspoon போதுமா? போதும். இது நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் கறி லீவ். ஓகே இந்தாங்க. ஓகே அப்புறம் அரைச்ச மசாலா. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை மிக்ஸ் பண்ணி. ஓகே மசாலாவும் போட்டாச்சு. பெரிய வெங்காயம் 2. ஓகே 2 ஸ்பூன் போட்டு. ஓகே போட்டாச்சு. இது வெங்காயம் சீக்கிரமா வதங்க கொஞ்சம் சால்ட் வேணும். ஓகே தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். ஓகே தக்காளியும் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வைக்கணும். ஓகே இது இப்போ நல்லா 5 minutes மூடி வச்சிடலாம். அதுக்குள்ள நம்மளோட புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அதை பார்க்கலாமா ரெடி ஆயாச்சான்னு? ஓகே இப்போ புட்டு எடுத்து தனியா வச்சாச்சு. இது கொஞ்ச நேரம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 minutes ஆயாச்சு. ரெடியா இருக்குமா? ரெடியா இருக்கும் இல்லையா? ரெடி ஆயாச்சு. ஓவர் நைட் சோக் பண்ணி வேவிச்சு வச்ச கொண்ட கடலை போடலாம். இது வந்து ஒரு நைட் ஃபுல்லா தண்ணியில சோக் பண்ணி வச்சு சால்ட் போட்டு வேக வச்சிருக்கீங்க. ஓகே இதை இப்போ இதுல மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடும். 1 cup. ஓகே சால்ட் டேஸ்ட் போடணும். இது நல்லா திளைச்ச அப்புறம் தேங்காய் கஸ்கஸ் அரைச்சது வறுக்கணும். ஓகே
தேங்காய் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து கொஞ்சம் தண்ணி விடணும். இப்போ புட்டு ரெடி ஆயாச்சு, கடலைக்கறி ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுக்குள்ள இது எப்படி செய்யறதுன்னு ஒரு ரீகேப் பார்த்துக்கலாம். ஓகே. புட்டு கடலை செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, குக்கர் வச்சுக்கோங்க, வாட்டர் ஊற்றிக்கோங்க, புட்டு குழாயில் அரிசி மாவை போட்டுக்கோங்க, இப்போ தேங்காய் துருவலை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 லேயரை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த புட்டு குழாயை மூடி அதை குக்கர் மேலே வச்சு நல்லா வேக விடுங்க. இப்போ இன்னொரு சைடில் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, பேன் வச்சுக்கோங்க, தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அதில் ஜீரகம் போட்டுக்கோங்க. அது நல்லா வெடிச்சதும் கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை அதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி மூடி வைங்க. இப்போ ஏற்கனவே வேக வச்சிருந்த புட்டை ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருங்க. ஊற வச்ச கொண்டக்கடலையை அதில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் போட்டு நல்லா அரைச்ச விழுத கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாயில் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற புட்டை ஒரு பிளேட்டில் வச்சு கடலையை ஒரு பவுலில் வச்சு சர்வ் பண்ணால் நம்மளோட புட்டு கடலை ரெடி. ட்ரெடிஷ்னல் கேரளா புட்டு கடலைக்கறி ரெடி. சாப்பிட்டு பாருங்க. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு நீங்கள் அஞ்சரைப்பேட்டை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ட்ரெடிஷ்னல் கேரளா புட்டு அண்ட் கடலைக்கறி எப்படி செய்யணும்னு செஞ்சு காமிச்சிருக்கீங்க. அதுக்காக இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் ஒரு சின்ன gift. வணக்கம். இன்னைக்கு இமாமி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் மஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா உப்பு புளி மிளகா செக்மெண்ட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ், அதாவது பன்னீர் மிக்ஸ்ட் வெஜிடபிள் கோஃப்தா. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், பட்டாணி, பன்னீர், இஞ்சி, பச்சை மிளகாய், மைதா மாவு, சோள மாவு, உப்பு, கொத்தமல்லி, எண்ணெய், பட்டை, இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள். தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ இந்த பன்னீர் மிக்ஸ் வெஜிடபிள் கோஃப்தா இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு எல்லா காய்கறி, அதாவது உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள், ஆனால் முதல்ல வந்துட்டு அதில் வந்து உருளைக்கிழங்கு கண்டிப்பாக இருக்கணும். ஒரு பைண்டிங்காக உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இதெல்லாம் எடுத்து உப்பு போட்டு, ரொம்ப உப்பு போடக்கூடாது, கம்மியாக உப்பு போட்டு வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பன்னீரை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் வந்து சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இப்போது இதில் வந்துட்டு இந்த வேக வச்ச இந்த காய்கறிகளை முதல்ல சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த காய்கறிகள்லாம் கொஞ்சம் அப்படியே ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஒரு மத்து இருந்தால் அந்த மத்து வச்சு கூட நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போது நான் கரண்டி வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு ஸ்மாஷ் ஆகிருக்குது. இப்போது இது கூட பன்னீர், துருவின பன்னீர் சேர்த்துக்கிறேன். இப்போது இது கூட இஞ்சியும் பச்சை மிளகாயும் ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இஞ்சியும் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் மைதா மாவு, இதோட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது உருண்டையாக உருட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல எண்ணெயை காய வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டேன். கடாயை வச்சு இது பொரிக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த சின்ன சின்ன உருண்டைங்களாம் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ என்ன காஞ்சிருக்கான்னு பார்க்குறேன். காஞ்சிருக்கு. இப்போ நம்ம பிடிச்சு வச்சுக்கிற இந்த உருண்டைங்களை ஒன்று ஒன்று அதில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கிரேவி பண்ண போகிறேன். இப்போ இதை எடுத்துடலாம்.
கடாயை எடுத்துடலாம். இன்னொரு கடாய் வச்சுட்டு இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நெய் கூட யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் பட்டை சேர்த்துக்கலாம். பட்டை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். இதுவும் நல்லா வதங்கணும். இப்போது பச்சை வாசனை போயிட்டு பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வெளியே வருது. இப்போ என்ன பண்ணணும், அரைச்சி வச்ச தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், அப்புறம் மிளகாய் தூள், கொஞ்சம் தனியாத்தூள், சுவைக்கு கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு இன்னும் மசாலாவோட பச்சை வாசனைலாம் அடங்கணும். அது வரைக்கும் இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருக்கு. இந்த கோப்தாஸை இதோட சேர்த்துடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிடலாம். இப்போ சுவையான பன்னீர் மிக்ஸ்டு வெஜிடபிள் கோஃப்தா ரெடியாக இருக்குங்க. இது எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு, பீன்ஸ், பட்டாணி, கேரட் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பன்னீரை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பாயில் பண்ண வெஜிடபிள்ஸை போட்டுக்கோங்க. நல்லா ஒரு கரண்டி வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. துருவின பன்னீரை சேர்த்துக்கோங்க. இஞ்சியும் பச்சை மிளகாவும் அரைச்சி விழுத சேர்த்துக்கோங்க. அது கூட மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வைங்க. கடாய் வைங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம உருட்டி வச்ச அந்த கோஃப்தாஸை அதில் எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு கடாய் வைங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் அதில் பட்டை சேர்த்துக்கோங்க. அது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அரைச்ச வெங்காயத்தை அதோட சேர்த்துக்கோங்க. அரைச்ச தக்காளி அதோட சேர்த்துக்கோங்க. அது கூட மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து வெந்ததுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்ச கோஃப்தாவை அதோட சேர்த்துக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்கள். சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு சுவையான பன்னீர் மிக்ஸ்ட் வெஜிடபிள் கோஃப்தா தயார். இதே மாதிரி வித்தியாசமான சுவையான ரெசிபியோட நான் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் யுவஸ்ரீ. ஓகே, நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. நமக்காக ஒரு சூப்பர் ரெசிபியோட ஒரு மேடம் வெயிட் பண்ணிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க. ஜோதி. ஜோதி. ஓகே, இன்னைக்கு அஞ்சரைப்பேட்டி நிகழ்ச்சியில் என்ன ரெசிபி செய்ய போறீங்க? பிரெட் பீட்ரூட் உப்புமா. பிரெட் பீட்ரூட் உப்புமா. பிரெட் உப்புமா கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன பீட்ரூட் எப்படி ஆட் பண்ணுறீங்க அதில்? பீட்ரூட் கிரேட் பண்ணி அதை சாட் பண்ணி அதை ஆட் பண்ணுறது. இட் கிவ்ஸ் அ கலர் ஃப்ளேவர். ஓகே, இது யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? நீங்களா ட்ரை பண்ணலாம்? ஏதோ கசன் வீட்டுக்கு போனப்போ அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து ட்ரை பண்ணி அதை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணிங்க. ஓகே, நல்லா வந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நல்லா வந்துச்சு. ஓகே, சரி, இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடியாக இருக்கா? ரெடியாக. அதெல்லாம் என்னென்னு பார்த்துலாமா? மஞ்சள் தூள், தக்காளி, கிரேட்டட் பீட்ரூட், தயிர், பிரெட், கொத்தமல்லி, கடுகு, உளுத்தம்பருப்பு, உப்பு, வெங்காயம், எண்ணெய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தோசை மிளகாய் பொடி, கடலைப்பருப்பு. ஓகே, நம்ம இப்போ தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் உங்களை பற்றி உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். ஐ மேரிட் டு சிவராம். எங்களுக்கு வந்து பிஸ்னஸ், மெடிசன், ஹோல்சேல் ஓகே அண்ட் ரீட்டெயில் ரெண்டுமே இருக்குது. ஓகே, ஹாஃப் அ டே நான் போவேன், ஆஃபீஸ் போவேன். சரி, நாங்கள் 2 பேர் தான் வீட்டில். ஓகே, நீங்கள் ஒர்க் பண்ணுறது இப்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஒர்க்
பண்ணுறது டென்ஷனாக இருக்கா இல்லைனா வந்து உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கா எப்படி? ஹஸ்பண்டோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது. ஓகே, நம்ம இப்போ சமைக்க ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களுக்காக ஒரு பாட்டு பாருங்க. 2 லைன் பாடணும். ஃபிலிம் சாங்லாம் தெரியாது. ஃபிலிம் சாங் வேறு என்ன பாடுவீங்க? கொஞ்சம் கிளாசிக்கல் மாதிரி. ஒரு நேரமெங்கிலும் காணாதே வையந்தே குருவாயூரப்பா திவ்ய ரூபம் ஒரு மாற்றையிலும் கேட்காதே வையனின் മുരളി പൊഴിക്കുന്ന ഗാനാലാപം മുരളി പൊഴിക്കുന്ന ഗാനാലാപം. 2 லைன் தானே பாடுவேன்னு சொன்னீங்க. 2 தான் 2 லைன் அது அவ்வளோதான். எவ்வளோ பாடிருக்கீங்க? இல்லையே, எடிட் பண்ணி. ரொம்ப நல்லா பாடினீங்க. இதுக்காக எவ்வளோ பயந்தீங்க? பயந்துக்கவே இல்லையே. பயந்துக்கவே இல்லையா? இல்லையே, நல்லா பாடினீங்க. ஓகே, நம்ம இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாமா? சரி. முதல்ல என்ன செய்யணும்? முதல்ல கேஸ் ஆன் பண்ணி பேன் வைக்கணும். ஓகே, கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ கடாயை வச்சாச்சு. அடுத்து ஆயில் ஊற்றிடலாமா? ஓகே, ஆயில் ஊற்றியாச்சு. அடுத்து கடுகு எவ்வளோ போடலாம்? 1 ஸ்பூன். ஓகே, இப்போ கடுகும் போட்டாச்சு. கடுகு இப்போ வெடிக்கணுமா? ஆமாம், கடுகு வெடிச்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. கடுகு வெடிச்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. ஓகே, நெக்ஸ்ட் உளுத்தம்பருப்பு போட்டுடலாமா? ஆமாம். உளுத்தம்பருப்பு எவ்வளோ போடணும்? இது சின்ன ஸ்பூனில் ஒரு போடலாம். ஒரு ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டாச்சு. அதே நெக்ஸ்ட் கடலைப்பருப்பு. ஓகே, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டாச்சு. இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் கறி லீவ்ஸ் அண்ட் க்ரீன் சில்லி போடணும். ஓகே, இப்போ இது என்ன கலர் மேடம் சேஞ்ச் ஆகும்? லைட் கோல்டன் கலர் வருமா? ஆமாம். கோல்டன் கலரா ப்ரௌன் கலரா? ப்ரௌன் ஆகக்கூடாது. ப்ரௌன் ஆகக்கூடாது. இல்லை, கலர் சேஞ்ச் ஆயாச்சு. சரி, போட்டுடலாமா? என்ன போடலாம்? கருவேப்பிலை அண்ட் பச்சை மிளகாய். ஆமாம். க்ரீன் சில்லி போட்டுடலாம். போட்டுடலாம். ஓகே, க்ரீன் சில்லி போட்டாச்சு. அடுத்து வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் ஃபுல்லாக போட்டுடலாமா? போடலாம். ஓகே, வெங்காயம் போட்டாச்சு. அடுத்து இது கொஞ்சம் சாஃப்டானா டொமேட்டோ போட்டுடலாம். அதில் கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆக வேண்டாம், கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல் போனால் அவ்வளோதான். சரி, இப்போ டொமேட்டோவும் போட்டுடலாம் இல்லையா? போடலாம். ஃபுல்லாக போட்டு. ஓகே, டொமேட்டோவும் போட்டாச்சு. மஞ்சள் தூள். இப்போ மஞ்சள் தூள் போட்டுடலாம். ஆமாம். ஓகே, மஞ்சள் தூள் போட்டாச்சு. சால்ட் கொஞ்சம். இப்போ சால்ட் போடலாம். ஆமாம். நான் இது சால்ட் ஆகிற டைமில் அந்த ப்ரெட்டில் வந்து கொஞ்சம் அந்த தயிர் ஓகே மேரினேட் பண்ணி வைக்கணும். ஓகே, இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம ப்ரெட்டை ரெடி பண்ணிக்கலாமா? ஆமாம். இது ரொம்ப சோக் ஆகக்கூடாது. சரி, ஸோ இது சால்ட் ஆகிற அந்த டைமில் தான் இது பண்ணணும். ஓகே, நீங்கள் அதில் பீட்ரூட் போட்டுவிடலாம். இப்போது இதில் பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம். ஓகே, பீட்ரூட்டையும் ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகணும். குக் ஆன பிறகு அந்த பிரெட் மேரினேட் பண்ணது இதில் ஆட் பண்ணிவிடலாம். ஆட் பண்ணிடலாம். ஆமாம். தென் பிரெட் உப்புமா ரெடி. அதுக்கு மேலே யூ ஜஸ்ட் அந்த தோசை மிளகா பொடி ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம் கொஞ்சம். ஓகே, அண்ட் கார்னிஷ் இட் வித் கொரியாண்டர், கொத்தமல்லி. ஓகே, அவ்வளோதான். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இப்போ நம்ம வந்து பிரெட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். ஓகே,
ஓகே, இப்போ இது பிரெட்டையும் இதில் இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஆமாம். இது எவ்வளோ நேரத்துக்கு குக் ஆகும்? 2 minutes. 2 minutes. ஆமாம். அந்த தோசை பொடி மேலே போட்டுடலாம். முடிஞ்சது. இப்போ தோசை பொடி இதில் தூவிடலாம். போட்டுவிடலாம். ஓகே. ஓகே, இப்போ தோசை பொடியும் அதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ டேஸ்ட் பண்ண வேண்டியதான். இதில் போட்டு கொத்தமல்லி மேலே போட்டு. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு ரீகேப் பார்த்துடலாமா? சரி. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்ததும் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க, கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க, நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, தேங்காய் போட்டுக்கோங்க, நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் போட்டுக்கோங்க, தக்காளி போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க, நல்லா வதக்குங்க. இப்போ பீட்ரூட்டையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் ப்ரெட்டை போட்டு மேலே தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணால் நம்மளோட பிரெட் அண்ட் பீட்ரூட் உப்புமா ரெடி. பிரெட் அண்ட் பீட்ரூட் உப்புமா. ஓகே, இப்போ பிரெட் அண்ட் பீட்ரூட் உப்புமா ரெடியாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா இருக்கு. நீங்கள் மசாலாலாம் அரைச்சி போட்டிருந்தீங்க, அது நல்லா இருக்கு. தயிரில் மேரினேட் பண்ணீங்க, அது எதுக்காக? லைட்டாக அந்த புளிப்பு வரதுக்காக. புளிப்புக்காகவும் ப்ளஸ் ஒரு காம்பினேஷன் கரெக்டாக இருக்கு. நம்ம எதனா தனியாக இருக்குமே பிரெட் கிரம்ஸ், தட் இஸ் அந்த கன்சிஸ்டன்சி வேறு. நம்ம ரொம்ப ட்ரையாக இருக்குமே, ஸோ அதுக்காக ஜஸ்ட் ஒரு 2 minutes மேரினேட் பண்ண. ரொம்ப நேரம் சோக் ஆகக்கூடாது, ரொம்ப சாகி ஆகக்கூடாது. ஓகே, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. இன்னைக்கு நீங்கள் அஞ்சலிப்பட்டி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பீட்ரூட் அண்ட் பிரெட் அண்ட் இன்னைக்கு நீங்கள் அஞ்சலிப்பட்டி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பிரெட் அண்ட் பீட்ரூட் உப்புமா எப்படி செஞ்சு காமிச்சிருக்கீங்க. அதுக்காக இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வச்சுருக்கீங்க. வணக்கம், வெல்கம் பேக் டு இமாமி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா. இன்னைக்கு பாட்டி சமையலில் நம்ம பார்க்க போகிறது இருப்புளி குழம்பு. அதுக்கு என்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாமா? எண்ணெய், மிளகாய், உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கடலைப்பருப்பு, கடுகு, கொத்தமல்லி, புளித்தண்ணி, தேங்காய், உப்பு, மிளகாய்த்தூள், மோர். இருப்புளி குழம்பு தேவையான பொருள்லாம் என்னன்னு பார்த்தோம். நம்ம இதை இப்போ செஞ்சு பார்க்கலாம். முதல்ல அடுப்பை மூட்டி வாணலியை போட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ இதில் மிளகாய் வத்தல், உளுத்தம்பருப்பு, வெந்தயம் இதை போட்டு செவக்க முதல்ல வறுத்துக்கணும். நம்ம என்ன சமைச்சாலும் நம்மளுடைய சமையலுக்கு சுவை கூட்டுறதுங்கிறது நம்ம தயாரிக்கிற மசாலாவை பொறுத்து இருக்கு. இப்போ இது செவந்துட்டு நம்ம ஸ்டவ்வை அணைச்சிடலாம். இப்போ இதை மிக்சியில் போடணும். நம்ம இதுலேயே கடலைப்பருப்பையும் தேங்காயையும் போட்டு அடுத்து அரைக்க போகிறோம். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுப்போம், இல்லைன்னா மசியாதது.
மசாலாவை ரெடி பண்ணிட்டோம். இப்போ திருப்பியும் ஸ்டவ்வை மூட்டி வாணலியை போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு போடணும். கடுகு வெடிச்ச உடனே கடுகு வெடிக்கிறது. இப்போ நம்ம எந்த காய்கறியில் பண்ண போகிறோமோ அந்த காய்கறியை இதில் போட்டுடலாம். இப்போ இதில் நம்ம புளி தண்ணி விடலாம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு மிளகாய் பொடி. இப்போ இந்த காய்கறியும் வெந்துடும். அந்த பச்சை புளியினுடைய ஸ்மெல்லு போகிற வரையில நம்ம கொதிக்க வைக்கணும். இது கொதிச்செடுத்து இப்போ இந்த அரைச்சி வச்ச மசாலாவை அதில் போட்டுடலாம். இப்போ இதில் மோர் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மோரையும் விட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதிச்செடுத்து நம்ம ஸ்டவ்வை அணைச்சிடலாம். இப்போ இந்த பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கொத்தமல்லியை தூவலாம். இரு புளி குழம்பு ரெடியாக இருக்கு நமக்கு சாப்பிட்றதுக்கு. ஒரு சின்ன ரீக்கா பார்த்துடலாமா? அடுப்பு மூட்டி வாணலியை வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு மிளகாய் வத்தல், உளுத்தம்பருப்பு, வெந்தயம் இது மூணுத்தையும் செவக்க வறுத்தோம். மிக்சியில் போட்டுட்டு அதோட கடலைப்பருப்பு, தேங்காய் இதை வச்சு அரைச்சு மசாலாவை விழுதாக வச்சுக்கிட்டோம். திருப்பியும் ஸ்டவ்வை மூட்டி வாணலியை போட்டு எண்ணெயை விட்டு கடுகு வெடிக்க விட்டோம். கடுகு வெடித்த உடனே பூசணிக்காவை போட்டு அது ஒரு கொதி வந்த உடனே அதுலேயே புளித்தண்ணியை விட்டு உப்பு போட்டு மிளகாய் தூள் போட்டு கொதிக்க வச்சேன். இந்த அரைச்சி வச்ச விழுத அதில் கலந்துட்டு அது கொதிச்ச உடனே மோரை விட்டு அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொத்தமல்லியை போட்டு டெக்கரேட் பண்ணிட்டேன். இரு புளி குழம்பு ரெடியாக இருக்கு. என்ன வீக்கா பார்த்தீங்க இல்லையா? வேற ஒரு ரெசிபியோட பாட்டி சமையல்ல நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா. உங்க எல்லாரையும் குட்டீஸ் கிச்சனுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் பண்ண போற ரெசிபியோட பேரு ரிசி இ பிசி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். சாதம், பச்சை பட்டாணி, வெங்காயம், உப்பு, வெங்காயத்தாள், மிளகுத்தூள், எண்ணெய், பார்ஸ்லி, சீஸ். இப்போ இந்த ரிசி இ பிசி இது வந்து ஒரு இட்டாலியன் ரைஸ் ஃபுட்டு. இப்போ சாதம் மீந்துருச்சுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு ஈஸியாக ப்ரிப்பரேஷன். இது சீக்கிரமாக நம்மளுக்கு ஏதாவது செய்யணும் குட்டீஸ்க்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். அண்ட் இது வந்து ஒரு காரமாலாம் இருக்காது. ரொம்ப இட்டாலியன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் இது மாதிரி தான் சேர்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப காரமாலாம் இருக்காது அந்த ஃபுட்டு. ஸோ குட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு ஈஸியாக செய்யணுன்னா நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இப்போது இந்த பச்சை பட்டாணியை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை பட்டாணியை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சாதம் மீந்து போச்சுன்னா இல்லை சாதம் வடிச்சிருந்தீங்கன்னா அதை வந்து ஒரு கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இந்த பச்சை பட்டாணி, பார்ஸ்லி இது ரெண்டும் தான் மெயின் இன்க்ரீடியன்ஸாக இருக்குது. இது கொஞ்சம் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் இந்த பச்சை பட்டாணியை நம்ம போட்டுக்கலாம்.
கொஞ்சம் பச்சை பட்டாணியை இப்போ போட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தோட. இதோட இப்போ பார்ஸ்லி போட்டுக்கிறேன். கொஞ்சமா உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள், ரெண்டுத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. சாதம், வடிச்ச சாதம் இருக்கு இல்லைங்களா, இதை போட்டுக்கலாம். சிம்லேயே நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சமா சீஸ் போடுறேன். நல்லா கலந்துக்கோங்க. சீஸ் இல்லை பட்டர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், குழந்தைங்களுக்கு தானே நம்ம கொடுக்குறோம். இப்போ மேலே வெங்காயத்தாள் போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன், சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு ரெசி பிஸி இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. எப்படி செய்யணுன்றதை ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி அது காஞ்சதும் வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை பட்டாணி நல்லா வேக வச்சதை எடுத்து போட்டுக்கோங்க, அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பார்ஸ்லியை கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க, மிளகு தூள் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணதும் வடித்த சாதத்தை எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. கிரேட்டட் சீஸை வந்து அதில் போட்டு கலந்துட்டு கடைசியாக வெங்காயத்தாளை போட்டு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ரெசி பிஸி ரெடியாக இருக்கும். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ரைஸ் ஐட்டமை இன்னைக்கு நான் செஞ்சு காட்டினேன். நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட உங்களை மறுபடியும் குட்டீஸ் கிச்சனில் சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடைபெறுவது சாந்தி. நன்றி, வணக்கம். அஞ்சரை பெட்டி பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இப்போ இந்த இடத்துல இருந்து பார்த்தா இந்த பாலக்காடு பேலஸ் எந்த அளவுக்கு பெருசு அப்படிங்கிறது தெரியும். இந்த பேலஸ் டிப்பிக்கல் கேரளா ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த பேலஸ் தமிழ்நாடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. இங்கேருந்து பொள்ளாச்சி வெறும் 35 கிலோமீட்டர் தான். இன்னைக்கு நம்ம அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சியில் வந்த எல்லா ரெசிபிஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களோட மறுபடியும் நாளைக்கு இதே பாலக்காட்டில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Sridhar. இமாமி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில், தி சன்பிளஸ்ட் ஆயில் வழங்கும் அஞ்சரை பெட்டி, பவர்ட் பை ஆச்சி ஊறுகாய்.